கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 105ஆம் சங்கீதத்திலே அந்த 39ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியை தந்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனால் விடுவிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அவர் நடத்தினார். அதாவது பகல் வெயில் நடத்தப்படுகிற தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்களை பாதிக்கக்கூடாதபடிக்கு மேகத்தை அவர் விரித்தார். மேகத்தினால் அவர்களை நடத்தினார். வெயிலினால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. அதே போல் இரவிலே அந்த இரவை வெளிச்சமாக்குறதற்கு அக்கினியை தந்தார். அப்போ தேவனால் ஒரு ஜனம் நடத்தப்படும் பொழுது, தேவனால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி அவர் மேகத்தினால, அவர் அக்கினியினால், அக்கினி சம்பவத்தினால அவர் உங்களை நடத்துவார். யாத்ராமில் கூட ஒரு இடத்துல யாத்ராமில் கூட நம்ம வாசிக்கிறோம். அதாவது 13 பகலிலே மேகத்தினாலையும் இரவிலே அக்கினி சம்பவத்தினாலையும் அவர்களை வழி நடத்தினார், அவர்களை விட்டு அது விலகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ உண்மையாகவே தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்களை விட்டு தேவனுடைய பாதுகாப்பு ஒருபோதும் மாறாது. உங்களுக்கு எந்த பாதிப்பும், உங்களுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி அவர் மேகத்தினால, அவர் அக்கினினால அவர் உங்களை நடத்துவார். சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை பாதுகாத்து அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன், கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன். அவர் உங்களை நடத்தும் பொழுது அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.